Hi guys, welcome back to our channel Management Streets in Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா அந்த சப்ஜெக்ட்ல மேண்டேட்ரியா ஒரு யூனிட்க்கும் ஒரு 5 கொஷின் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த 5 கொஷின் படிச்சீங்கன்னா 80% ஆஃப் த போர்ஷன் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பிக் பண்ணி வச்சிருக்கேன். யூனிட் வைஸாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 எக்ஸ்பிளைன் த டிரைவ்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அண்ட் ஹவு தே இன்ஃப்ளூயன்ஸ் த எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் குளோபல் கம்பெனிஸ். இதில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் drives of international business, market driver, cost drive, technology drive, competitive driver, government driveன்னு சொல்லிட்டு நமக்கு drives இருக்கு. ஃபர்ஸ்ட் டிரைவ்ஸ்னா என்ன அப்படின்னா உந்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது அந்த விஷயத்த மூவ் பண்றது, அந்த விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாம், பட் பாசிட்டிவ் சைடில். ஓகேங்களா? இதெல்லாம் என்னென்னா இந்த மார்க்கெட்னா என்ன அப்படின்னம்னா, இப்போ கொக்கோ கோலா கம்பெனி, ஆப்பிள் கம்பெனிலாம் பார்த்தோன்னா அவன் தான் பெரிய ஆளாக இருப்பான். அவன் தான் மிச்ச கம்பெனிஸோட என்ன சொல்கிறது எல்லா ஃபிக்சேஷனும் இல்லை பர்ச்சேஸு இந்த மாதிரி எம்என்சிஸோட டாப் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மார்க்கெட் டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தே வில் ரீச் த மார்க்கெட். செகண்டு காஸ்ட் டிரைவர். எங்கெங்கெல்லாம் காஸ்ட் எஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி இந்தியா வரதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கிட்ட லேபர் காஸ்ட் கம்மி. ஸோ இங்கே காஸ்ட் டிரைவ் இந்தியா. நெக்ஸ்ட் டெக்னாலஜிக்கல் டிரைவ், அப்டேஷன் ஆஃப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இ-காமர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெக்னாலஜிக்கல் டிரைவ்ஸ். நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் டிரைவ்ஸ். ஒருத்தருக்கும் இன்னும் 2 பேருக்கு சண்டை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிரான்ச் யார் ஆரம்பிக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் செகண்ட் பர்சனும் அதே லொக்கேஷனில் போய் ஆரம்பிப்பாங்க இல்லையா, இது காம்படிட்டிவ் டிரைவ். கவர்மெண்ட் டிரைவ் அப்படின்றது என்னன்னா, இப்போ இந்த அமேசானு, சாம்சங்கு இந்த மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனிலாம் உள்ள வரதுக்காக 1991 இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா லிபரலைசேஷன் கொடுத்துச்சு. ஸோ எம்என்சி லிபரலைசேஷன் சொல்லுவோம் அதை. ஸோ 1991 அது கொடுத்ததுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க இல்லையா, இது கவர்மெண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிரைவ்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிரைவ்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு குளோபல் கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1991 நான் சொன்ன மாதிரி லிபரலைசேஷன் கொடுத்ததுனால சாம்சங் வந்துச்சுன்னு சொன்னேன். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னால அந்த சைடு ஒரு ஒரு இன்னொரு லொக்கேஷனுக்கு புதுசாக ஒரு ஆள் போகிறாங்கன்னா இன்னொருத்தரும் அதே இடத்துல போய் விழுறாங்கன்னு சொன்னேன். டெக்னாலஜிக்கல் டிரைவ்ஸ் மூலமாக நமக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைச்சது. காஸ்ட் டிரைவ் மூலமாக ப்ரொடக்டிவிட்டி எஃபெக்டிவாக இருந்துச்சு. மார்க்கெட் டிரைவ் மூலமாக நமக்கு ஈஸியாக ப்ரைஸ் ஃபிக்சேஷன், காம்படிட்டிவ் அனலைசிஸ் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ தீஸ் ஆர் த டிரைவ்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அண்ட் தே இன்ஃப்ளூயன்ஸ் த குளோபல் கம்பெனிஸ். செகண்ட் கொஷின் என்னன்னா, டிஸ்கஸ் த சேஞ்சிங் என்விரான்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். யோசிச்சு பாருங்க, இப்போ என்னென்னலாம் சேஞ்ச் ஆகுது. நிறைய விஷயம் குளோபலைசேஷன் ஆயிடுச்சு, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட் அதிகமாக எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சப்ளை செயின் என்ற விஷயம் குளோபல் சப்ளை செயினாக மாறிடுச்சு. பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் சஸ்டைனபிலிட்டி அவேர்னஸும் நமக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் கார்பன் ரிடக்ஷன் கமிட்மெண்ட்டுன்னு எல்லா கம்பெனியும், ஆட்டோமொபைல் கம்பெனியும் ஒரு இது எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே சேஞ்சிங் என்விரான்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா. இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு குளோபலைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க, போதுமா இருக்கும். ஸோ அதில் நான் சொல்கிறது என்னென்னா, எக்கனாமிக் க்ரோத், டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபரு, ப்ராடக்ட் அண்ட் டெவலப்மெண்ட் எப்பயுமே அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். அப்புறம் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அட்வான்டேஜஸ், அதாவது நம்ம குளோபலைசேஷனால. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டி கிடைக்கலாம், கல்ச்சுரல் எரோசன்ஸ் நிறைய இருக்குது, எரோஷன்ஸ் இருக்குது. அடுத்து த்ரெட் டு லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மல்டிநேஷனல் கம்பெனி உள்ள வரும்போது இங்கே இருக்க கம்பெனிக்கு நமக்கு த்ரெட் இருக்கு இல்லையா, அது எக்கனாமிக் டிபெண்டன்சி இருக்குது. இப்போ நமக்கு இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி ஏதாச்சும் எக்கனாமிக் க்ரைசிஸ் ஆச்சுன்னா அவன் இம்போர்ட் பண்ணி எடுத்துக்க மாட்டேன்றான், நம்மளோட ப்ராடக்ட் அவன் எடுத்துக்க மாட்டேன்றான்னா நம்ம டிபெண்ட்டாக இருக்கோம் அவங்க கூட. ஸோ எக்கனாமிக் டிபெண்டன்ஸாக இருக்குது. என்விரான்மெண்ட் கன்சர்ன்ஸும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு, டிஸ்கஸ் த ரோல், ஃபீச்சர்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் யுங்டாட், ஐஎம்எஃப், ஐபிஆர்டி அண்ட் டபிள்யூடிஓ. இந்த 4 மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க, மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. யுங்டாட் யுனைடெட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ஐபிஆர்டி இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், வேர்ல்ட் பேங்க் குரூப் தான் இவங்களும். டபிள்யூடிஓன்றது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இவங்களோட ஏதாச்சும் ஒரு 4 ரோல், 4 ஃபீச்சர்ஸ், 4 அச்சீவ்மெண்ட்ஸை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கண்ட்ரீஸ் அட்ராக்டிவ்னஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் லொகேஷன் டிசிஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அட்ராக்டிவ்னஸ்னா என்ன இருக்குன்னா, ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் டு ரன் அ இண்டஸ்ட்ரி. அதாவது
country attractiveness refers to how suitable profit or a foreign market is for a company operation and investment அப்படின்றது தான். ஓகேங்களா? ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லொகேஷன் டெசிஷன் அப்படின்றது மார்க்கெட் ஃபேக்டர், எக்கனாமிக்கல் ஃபேக்டர், பொலிட்டிக்கல், லீகல், சோஷியோ கல்ச்சரல், டெக்னாலஜி, காம்படிட்டிவ், ரிஸ்க் ஃபேக்டர்ன்ட்டு நீங்கள் எத்தனை ஃபேக்டர் யோசிக்கிறீங்களோ அத்தனையும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2. யூனிட் 2ல வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் கம்பேர் அப்சல்யூட் அட்வான்டேஜ், கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அண்ட் ஹெச்ஓக்லின் தேரி. ஸோ இந்த மூணுத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. இது நான் கம்பேரிசன் மாதிரி சும்மா கொஷின் கொடுத்துருக்கேன். பட் இது படிச்சிங்கன்னா நீங்கள் 3 டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி. பிஎல்சி தியரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் எக்லிக் தியரி ஆஃப் FDI இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரேட் பாலிசி லைக் VER. Explain the process of product life cycle and electric theory of FDI. Third question, discuss the instruments of trade policies like VER, administrative policy, anti-dumping policy. இந்த 3 பாலிசி இது பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நமக்கு இந்த ட்ரேட் பாலிசி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் பாலிசிஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரிஃபு, கோட்டாஸ், VERனா வாலண்ட்ரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரைன்ஸ், அதாவது வந்து ஜப்பான் வந்து USA காருக்கு கொடுத்தது. அது இல்லைன்னா இப்போ வாலண்டியராக சில விஷயங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கல்ல. இந்தியன் ரைஸை USA நோ சொன்னது, இந்தியன் ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடைக்காது இல்லையா. இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்னு மறுத்துனது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாம் தான் VER அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், வாலண்டரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் சப்சிடிஸ் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா bureaucratic rule to restrict import, எக்ஸசிவ் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கிறதுக்கு, குவாலிட்டி செக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுவுமே இந்த ட்ரேட் பாலிசியை வந்து அஃபெக்ட் பண்ணுன்றது. நெக்ஸ்ட் ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் இம்போஸ்ட் வென் ஃபாரின் கம்பெனிஸ் செல் பிலோ காஸ்ட். அவங்க சொன்ன காஸ்ட்டை விட இது பண்ணும்போது ஸோ தே ஹாவ் டு புட், இப்போ துபாயிலேருந்து இங்கே வருது கோல்டு அப்படின்னா நம்ம இங்கே இம்போர்ட் டியூட்டி கட்டுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆன்டி டம்பிங் டியூட்டிஸுமே இங்கே நிறைய இருக்குது. லோக்கல் கான்டென்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு சிலது இருக்குது. இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இது இருந்தால் தான் வந்து இங்கே விற்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஃபுட் கிரேட் செக்டர்லாம் எடுத்திங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் இன் இட்ஸ் காம்பனன்ட்ஸ். காம்பனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆஃபீஷியல் ரிசர்வ்ட் அக்கௌண்ட் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்னா இன்ஃப்ளோ வந்து அவுட்ஃப்ளோவோட அதிகமாக இருக்கும். அதுவே பேலன்ஸ் ஆஃப் டெஃபிசிட்னா அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டு தான் கான்செப்டே. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சர்ப்ளஸ், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெஃபிசிட் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் இந்த யூனிட்டோட லாஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா evaluate market power theory and internationalizing theory of FDI. ரெண்டு தியரியுமே படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரி. இப்போ மார்க்கெட் பவர் தியரினா என்னன்னா firms invest abroad to increase market control, reduce competition, exploit monopolistic advantage அப்படின்றது. அதாவது MNC கம்பெனி வந்து டாமினன்ட் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான். அதுவே இன்டர்நேஷ்னலைசேஷன் தியரி அப்படின்றதுனா ஆப்ரேஷனலை இன்டர்னலாக எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்காகிற விஷயந்தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னலைசேஷன் தியரி. மோர் தென் என்ன சொல்கிறது, இந்த அவுட் சோர்சிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் என்கிட்ட இருக்கிறதுல நான் வந்து எவ்வளோ தெளிவாக பண்ண முடியும் அப்படின்றது தான். இப்போ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படி அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைசன்சிங் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் இன்வெஸ்ட்மெண்ட் FDIயாக போட்டு இது பண்ணிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா FDIயாக பண்ணும்போது இப்போ அதர் கம்பெனிஸ் இங்கே இந்தியாவில் வந்து ரிசர்ச் பண்ணுறேன்னா ஒத்துப்பாங்களா? அதுவே இந்தியன் கம்பெனி இந்தியாவில் ரிசர்ச் பண்ண கொஞ்சம் ஒத்துப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி பண்ணுறப்போ அமௌண்ட்டை மட்டும் அங்கேருந்து வாங்கிக்கிறாங்களா. இதுதான் இன்டர்நேஷ்னல் தியரி. இவங்க அதிகமாக அவுட் சோர்சிங் பண்ணுறதுக்கு பதில் தாங்கிட்டே இருக்கிறத எஃபிஷியண்ட்டாக மேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. தேர்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா இந்த 5 கொஷின் various global entry strategies, organization structure used in international business, approaches of control, global portfolio management, performance evaluation system. இந்த கொஷின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குளோபல் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்னென்னா எக்ஸ்போர்ட்டிங், லைசன்சிங், ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி கொடுக்குறது, ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாக போகிறது, இல்லைன்னா ஹோல்லி ஓன் சப்சிடரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸ், இதெல்லாம் இருக்கலாம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஜென்ரல், ஆஸ் யூ நோ எவ்ரி ஒன், அந்த இது கான்செப்ட் தான் சேம்.
Next, approaches to control international operations. Bureaucratic control இருக்கலாம், or else cultural control இருக்கலாம், output control இருக்கலாம், financial control, strategic control, technological control ட்டு 6 control types இருக்கு, படிச்சு வச்சுக்கோங்க. Next, global portfolio management. குளோபல் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா அது என்ன ரிஸ்க் இருக்கு, அது என்ன இது இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த குளோபல் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். அதோட இம்பார்ட்டன்ஸ் இது பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின், பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் சிஸ்டம். அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் சிஸ்டம்க்கு வந்து குளோபலி ஒரே ஒரு கிரைட்டீரியா தான் இருக்கு, அனலைசிங் த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தான். ஸோ அது உங்களோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட்ல குளோபல் ப்ரொடக்ஷன் லொகேஷன் அண்ட் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் இஷ்யூஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருக்கோம். ஸோ ஜென்ரலைஸ்டாக சிஸ்டமைசேஷன் என்ன, டிஃப்ரென்சியேஷன் என்னன்னு படிச்சுட்டு இருக்கோங்க. குளோபல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிட்டர்மினன்ட் சிஸ்டம், குளோபல் ப்ரைசிங், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சேனல் மேனேஜ்மெண்ட், இந்த 5 கொஸ்டினையும் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போது குளோபல் ப்ரொடக்ஷன் லொகேஷன் அண்ட் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன், இதுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா என்னென்னா, இப்போ எங்கேயோ இருந்த ஒரு இடத்துல இருந்து யூஎஸ் கம்பெனிக்காரன் திடீர்னு இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, வி won't accept that first. என்ன நமக்கு இப்படி வைக்கிறாங்க, யூஎஸ் கம்பெனி இங்கே வந்து வைக்கிறாங்க, இப்போ வித்துட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பேசுவோம். அதுவே நம்ம ஊர்க்காரங்களா இருந்தால் பெருசாக இது பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இஷ்யூஸ் இங்கே கல்ச்சுரல் வழியாக வரலாம், இல்லை எக்கனாமிக் வைஸாக நிறைய இஷ்யூஸ் இருக்குது. யூஸ்ட் பார்த்து எந்த இஷ்யூஸ்ன்ற லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டைசேஷனுக்கோ டிஃப்ரென்சியேஷனுக்கோ வந்து பார்த்துக்கோங்க. குளோபல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ராடக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற 360 டிகிரி வியூ தான் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதுவே குளோபலைசேஷனில் பார்க்கும்போது அதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. மார்க்கெட் பெனிட்ரேட் ஆகும், அது பெரிய விஷயமா இது பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீவியஸாக வந்து குளோபலைசேஷனில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்ல, அந்த கொஸ்டினான ஆன்சரை இதுலேயும் நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிட்டர்மினன்ட் சிஸ்டம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிட்டர்மினன்ட் சிஸ்டம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதையும் படித்து வச்சுக்கோங்க. அதில் வந்து என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் வச்சுருக்கலாம், ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம், இல்லை மேனேஜ்டு ஃப்ளோட் சிஸ்டம்னு இருக்கலாம், இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், பொலிட்டிக்கல் இதுவு, ஸ்பெக்யூலேஷன்ஸு, கவர்மெண்ட் பாலிசிஸு, எஃப்டிஐ ஃப்ளோஸு, இது எல்லாமே வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு டிட்டர்மினன்ஸ் தான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு ஃபேக்டர் தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் என்னன்னா, குளோபல் ப்ரைசிங் சேலஞ்சஸ். குளோபலி ப்ரைசிங் சேலஞ்சஸ் பண்ணும்போது கரன்சி ஃப்ளக்சுவேஷன். இப்போ நான் இந்தியன் கம்பெனி ஃபாரின் மார்க்கெட்டில் போகிறேன்னா அவங்க கம்பெனிக்கு அவங்க கரன்சி வைப்போனா என் கரன்சி வைப்போனா ஒரு டவுட் வருதா? ஸோ அது இல்லைனா பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கன்சியூமர்ஸு, ப்ரைஸ் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது, டம்பிங் அக்யூசேஷன்ஸ் எப்படி இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், டேரிஃப் காஸ்ட் எப்படின்னு பார்க்குறது எல்லாமே ப்ரைசிங் கான்செப்ட். இதே தான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் வரும். நெக்ஸ்ட் சேனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா என்னன்னா, இன்டர்மீடியட்டரி பவர், லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரெண்டுமே ஆட் ஆகும். இன்டர்மீடியட்டரி பவருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் என் சேனலில் சூஸ் பண்ண முடியும். நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்து அவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தால் என் கன்சியூமருக்கு வேறு வழியே இல்லை, அந்த தேர்ட் பார்ட்டி மூலமாக தான் போகணும் இல்லையா? ஸோ அதுதான் யூனிட் 5ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. செலெக்ஷன் ஆஃப் ட்ரைனிங் ஆஃப் எக்ஸ்பேட்ரியேட் மேனேஜர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், இதில் வந்து என்னென்னலாம் எதிர்பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல், கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டியாக இருக்கணும், இன்டர்பர்சனலாக இருக்கணும், ஃபேமிலி சூட்டபிலிட்டியாக இருக்கணும், மோட்டிவேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட்டாக இருக்கணும், தென் ப்ரீவியஸ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு தான் வைக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் கிராஸ் கல்ச்சுரல் மேனேஜ்மெண்ட். கிராஸ் கல்ச்சுரல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிராஸ் கல்ச்சுரல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டீல்ஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மேனேஜிங் டிஃப்ரென்சஸ் இன் கல்ச்சுரல் வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் பிலீவ் இன் குளோபல் பிஸ்னஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கல்ச்சர் பீப்புளாக இருப்பேன், என்னோட கிளைண்ட் வேற ஒரு கல்ச்சர் பீப்புளாக இருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே வந்து இந்த கல்ச்சரை வச்சு இல்லாமல் பிஸ்னஸ் வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கிளாத்திங் கம்பெனியாக இருந்தால் பண்ண முடியாதுன்ற. என்னோட ட்ரெடிஷன் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரெஸ், அவங்க பார்த்தீங்கன்னா மாடர்ன் அட்டையரில் இருக்க பீப்புள். இப்போ 2 பேருக்கும் சரியாகுமா? ஸோ இது 2த்துக்குள்ளே வர டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்க்குறது இந்த கல்ச்சுரல் மேனேஜ்மெண்ட் விஷயம். இதில் வந்து பிலீஃபு, வேல்யூ, ஆட்டிடியூட் எல்லாமே சேர்ந்தது தான். நெக்ஸ்ட் கான்ஃப்ளிக்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், எத்திக்கல் இஷ்யூஸ் இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட். கான்ஃப்ளிக்ஸும் எத்திக்ஸும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த வீடியோஸை போய் பாருங்கள். நெக்ஸ்ட் காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட்.
காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கோல் டு மெயின்டெயின் த எம்ப்ளாயி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது தான் இந்த காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட். நீ எவ்வளோ வேலை பார்க்குறியோ அதுக்கேற்ற நான் உனக்கு அமௌண்ட் கொடுக்குறேன் இல்லையா, தட்ஸ் த காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக் சேலரி, ஃபாரின் சர்வீஸ் அலவன்ஸ், காஸ்ட் ஆஃப் லிவிங் அலவன்ஸு, ஹார்ட்ஷிப் அலவன்ஸ், ஹவுசிங் அலவன்ஸ், எஜுகேஷன் அலவன்ஸ், டேக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு, இப்படி நீங்கள் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரெப்பாட்ரியேஷன் பெனிஃபிட்ஸ்ன்னு சிலது இருக்குது. சப்போர்ட் வென் ரிட்டர்னிங் ஹோம், கெரியர் பிளானிங் பண்ணி கொடுக்குறது, ரிலொகேஷன் சப்போர்ட்ஸ், இது எல்லாமே இந்த காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் கீழே ரெப்பாட்ரியேஷன் பெனிஃபிட்ஸு கீழே வரும். ஓகேங்களா? இந்த 5 யூனிட்லையும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருக்கேன். நிறைய கொஷின் கேன்சல் பண்ணியிருப்பேன், சில கொஷின் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ண கொஷின் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நெட்டில் டேரெக்டாக ஆன்சர் எடுத்துக்கிற மாதிரி கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ லென்த் அதிகமாக போனால் உங்களால் பார்க்க முடியாது இல்லையா, ஸோ அந்த இதுக்காக தான் நான் வீடியோவே ஷார்ட் பண்ணுறதுக்காக சீக்கிரம் போயிட்டேன். இல்லை டீட்டெயில்டாக நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த டாப்பிக்கு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போடுறேன். வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் நோட்ஸ் போடுறேன். சப்ஜெக்ட் நேம், யூனிவர்சிட்டி நேம் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.